இனிய காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா. வழங்குவோர் புமெக்ஸ் வெஸ்டர்ன் ரீஸோடன் வழங்குவோர் லெவிஸ்டான் இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தான் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். அதுக்காக மிகச்சிறந்த ஒரு மருத்துவ நிபுணரும் வந்திருக்காங்க. முந்தைய காலங்களில் பிரசவம் அப்படின்றது ஒரு பெண்ணுக்கு மறுபிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ வந்துட்டு மருத்துவ வளர்ச்சி ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால பிரசவத்துல ஏற்படுற உயிரிழப்புகள் ரொம்பவே கம்மியா இருக்குது. அதே சமயத்துல கருத்தரிப்பு பிரச்சனைகள் முன்னாடி ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. ஆனா இப்போ கருத்தரிப்பு பிரச்சனைகள் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்குது. சொல்ல போனா நிறைய மருத்துவ சிகிச்சைகளுக்கு அப்புறமா தான் நிறைய பெண்கள் கருத்தரிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பெண்கள் வந்து ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி அப்படின்ற கேட்டகரியில தான் இருக்கிறாங்க. ரொம்ப கரெக்டாக சொல்லியிருந்தேன் ஏஞ்சலின். ஸோ இப்படி கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம்ல இருந்து ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி வரைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ரொம்ப தெளிவாக விளக்கம் சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட அனுபவம் வாய்ந்த மகப்பேறு மருத்துவ நிபுணர் ஒருத்தங்க தான் இணைஞ்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கருவுறுத்தல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், டீனேஜ் பெண்களுடைய ஆரோக்கியம், நடுத்தர வயது பெண்கள் மற்றும் வயதான பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரத்யேகமான பிரச்சனைகள், மகப்பேறு காலத்துக்கு பிறகு பெண்கள் அவங்களுடைய உடல் நலத்துல எந்த அளவுக்கு அக்கறை காட்ட வேண்டும், அண்ட் மெனோபாஸ் குறித்த சந்தேகங்கள், கருப்பை கோளாறுகள், இப்படி பல்வேறு விஷயங்கள் பத்தி நம்மளுக்கு தெளிவா விளக்கம் சொல்ல போறாங்க. சோ லெட்ஸ் வெல்கம் ஆப்ஸ்டெட்ரிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட் டாக்டர் சந்தியா வாசன் அவர்கள். வணக்கம் டாக்டர். எஸ், எப்படி இருக்கீங்க டாக்டர்? I'm good. Thank you so much. ஸோ நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு டாக்டர். ஸோ முதலாவதாக என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன்னா, பெண்களுக்கு பொதுவாகவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எதனாலலாம் அந்த பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் சொல்லுங்க டாக்டர். இது வந்து ஒரு ப்ராட் ஸ்கேல்னு வச்சுக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஏஜ்ல வந்து வேறு பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு டீனேஜ் ஏஜ்ல வந்து ஸ்டார்டிங்கில் என்ன பிரச்சனை அப்படின்னா, சில பேருக்கு பீரியட்ஸே வராது. ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி மெனார்க்குன்னு சொல்லுவோம், எப்போ ஃபர்ஸ்ட் வருது. ஸோ ஐடியலி ஏஜ் முன்னாடி எல்லாம் வந்து இட் வாஸ் அரௌண்ட் 15-16. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10, 11, 12 பீப்புள் வில் அட்டைன் த ஃபர்ஸ்ட் மெனார்க், அது ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ். பட் அது வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சில பேருக்கு. அதுக்கு பிரைமரி அமினோரியான்னு சொல்லுவோம் ஸ்டார்டிங்லேருந்து. அப்புறம் வந்து பீரியட்ஸ் வரும்போது இந்த டீனேஜ் ஏஜில் சில பேருக்கு வந்து ரெகுலராக பீரியட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. 2 months ஒன்ஸ் வரும், 3 months ஒன்ஸ் வரும். ஸோ இனிஷியலி இர்ரெகுலர் பீரியட்ஸ், அது வந்து இந்த டீனேஜ் ஏஜில் காமனாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ். நம்ம வந்து ஒரு 20 to 30 years வரும்போது வந்து மேஜராக வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பிகாஸ் ஆஃப் த இம்ப்ராப்பர் டயட்ரி ஹேபிட்ஸ், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், டிவியே பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ வெளியே போய் விளையாட மாட்டாங்க லைக் முன்னாடி. அதனால ஒபிசிட்டினாலே வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், எஸ்பெஷலி பிட்வீன் 20 to 30. ஒன்ஸ் யூ கம் டு 30 to 40, யூஸ்வலி வந்து ப்ரெக்னென்சி அதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் சில பேர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரும், ப்ளீடிங் ப்ராப்ளம், அதிகமாக ப்ளீடிங் போகிறது. ஸோ நார்மலாக நம்ம பார்த்திங்கன்னா ப்ளீடிங் வந்து ஒரு 4 to 5 days மேக்ஸிமம் இருக்கணும். பட் சில பேருக்கு 7, 8 days, 10 days அதில் கட்டியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த ப்ளீடிங் ப்ராப்ளம் இஸ் வெரி காமன் பிட்வீன் 30 to 40 to 45 yearsன்னு வச்சுக்கலாம். ஒன்ஸ் 45 to 55னா தென் தி கோ இன் டு மெனோபாஸ், அந்த பெரிமெனோபாஸ், மெனோபாஸ். ஸோ மெனோபாஸ் ஐடியலி பிட்வீன் அரௌண்ட் 50 yearsன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த மெனோபாஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஸோ வந்து இட் கேன் பி ஃப்ரம் பீரியட்ஸ் வராமல் இருக்கிறது கூட ஒரு பிரச்சனை, எக்ஸஸாக பீரியட் வர்றது கூட ஒரு பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது இல்லாமல் ஒயிட் டிஸ்சார்ஜ், ரிகரண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன், தீஸ் ஆர் த அதர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஸோ டாக்டர், இப்பெல்லாம் வந்துட்டு பெண்களுக்கு கருப்பை கட்டி, அதுக்கப்புறமா நீர் கட்டிகள் நிறைய வருது இல்லை, இதுக்கான காரணம் என்ன டாக்டர்? நீர்க்கட்டி அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். முன்னாடி எல்லாம் அதுக்கு வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் அ டிசீஸ், இட் இஸ் அ சிண்ட்ரோம். சிண்ட்ரோம்னா என்ன, நிறைய திங்ஸ் இருக்கும். இட்ஸ் நாட் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னால் இட்ஸ் ஜஸ்ட் ஒன் ஃபைண்டிங் ஸ்கேனில் வந்து. ஸோ இட் இஸ் பேசிக்கலி அ ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஓகேயா? ஸோ வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவல்னால் நமக்கு வந்து ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரி ஓவேரியன்னு ஒரு ஆக்சஸ் இருக்கும், HPO. ஸோ இது வந்து ஒரு சர்க்கிட் மாதிரி, ஒரு கனெக்ஷன்லேருந்து ஒரு கனெக்ஷனுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு கனெக்ஷனில் பிரச்சனை வந்தால் அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் பாலிசிஸ்டிக் ஓவரிஸே க்ரியேட் ஆகும். பொதுவாக பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் வந்து ஒரு ஃபாலிக்கல் ஃபார்ம் ஆகும், அது ரப்சர் ஆகி அதுலேருந்து எக்கு வந்துட்டு யூஸ்வலி தெல் பிகம் ப்ரெக்னென்ட் ஆர் நாட் ப்ரெக்னென்ட் அப்படி. பட் இந்த பாலிசிஸ்டிக்கில் என்ன ஆகும், நிறைய குட்டி பாலினா என்ன, மெனி அப்படின்னா நிறைய. ஸோ குட்டியாக நிறைய ஃபாலிக்கல்ஸ் வருது அண்ட் தே ஆர் நாட் ரீச்சிங் டு த லெவல் வேர் இட் ஹேஸ் டு ரப்சர். அதனால பாலிசிஸ்டிக். ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அ ஸ்கேன் ஃபைண்டிங், அவ்வளோதான். அதனால எந்த பிரச்சனையும் பெருசாக வராது. பட் நீங்கள் வந்து ஒரு 100 லேடிஸ் ஸ்கேன் பண்ணால்
அட்லீஸ்ட் 40-50 people will have polycystic ovaries. பட் அதில் அந்த 40-50ல ஒரு 10-20% will have symptoms. ஸோ என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு irregular periods இருக்கும், 2-3 months வராமல் இருக்கும், டேப்லெட்ஸ் கொடுத்தா தான் பீரியட்ஸ் வரும், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம். சில பேருக்கு வந்து ஆக்னி இருக்கும், ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் வரும், அது வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னால இருக்கலாம். சில பேருக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்கும் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி. ஸோ இதுதான் மெயின் சிம்டம்ஸ் ஆஃப் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். ஸோ எதனால வருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த லைஃப் ஸ்டைல் தான். ஸோ டாக்டர் நீங்கள் வந்து எதனால வருது, என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஆனால் அதை எப்படி கியூர் பண்ணுறது டாக்டர்? இப்போ நீங்கள் வெரி குட் கொஸ்டின். ஏன்னா வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்க்கு வந்து கியூர் கிடையாது. You can only keep it under control, okay? So if somebody is telling you that you will cure, abdina, it is not correct, okay? So you should put it in the people's mind that there is no cure. It is only control. So எப்படி நம்ம control பண்ணலாம்? இப்போ வந்து ஆஸ் அ டாக்டர் நான் வந்து கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுப்பேன். மெடிசன்ஸ் வில் பி ஹார்மோன்ஸ் தான். ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரிஸில் ஈஸ்ட்ரோஜன் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும், ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ வி கிவ் யூ சம் ஹார்மோன்ஸ் டு அந்த இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு. பட் நான் டேப்லெட் கொடுக்கும்போது உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும், இல்லைனா உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் அது கரெக்ட் ஆகிடும். But if you have not done lifestyle modification, that is exercise and diet, this is the best way to control polycystic ovaries. And when they are doing exercise, they have to concentrate more on the abs. So நீங்கள் abs and இந்த thighs இருக்குது இல்லையா, அந்த ஃபேட் கம்மி பண்ணாலே உங்களுக்கு வந்து பாடியில் இருக்கிற ஈஸ்ட்ரோஜன் லெவல் கம்மி ஆகிடும் அண்ட் த இம்பேலன்ஸ் வந்து நேச்சுரலாகவே கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி கர்ப்ப காலத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு பெண்கள் எந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும்? முக்கியமாக வந்துட்டு டயட், அதுக்கப்புறமா மெடிசின்ஸ் அண்ட் தடுப்பூசிகள் வந்து எதெல்லாம் வந்து போட்டுக்கணும் டாக்டர்? ப்ரெக்னென்சி வந்து இட் இஸ் அ வெரி நோபல் ஃபீலிங் அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேயா? ஸோ ப்ரெக்னென்சிலே ஹவு யூ ஷுட் டேக் கேர், அது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆனவங்களுக்கு வந்து பயந்துட்டு இருப்பாங்க, ஐயோ நான் அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ வாட் ஐ டெல் ஃபார் மை பேஷண்ட்ஸ் இஸ், நீங்கள் எல்லாமே பண்ணுங்கள், பட் எது பண்ணாலும் கொஞ்சம் பொறுமையாக யூ ஷுட் ஹாவ் தட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காம்னஸ் இருக்கணும், அவ்வளோதான். எந்த வேலை பண்ணாலும் பொறுமையாக பண்ணணும். ஸோ வாட் யூ ஷுட் நாட் டூ அப்படின்னா வந்து இந்த ஹெவியாக வெயிட் தூக்குறது, இல்லை வந்து ஃபஸ்ட்டே ப்ரெக்னென்ட் ஆன உடனே வாட் தியர் மைண்ட் தாட் இஸ் நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு. அதுக்காக நான் ஃபஸ்ட்டே வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறேன், எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அது எல்லாமே வந்து தெர் இஸ் சர்டன் டைம் ஃபார் தட். ஸோ இனிஷியல் ஃபஸ்ட்டு 3 monthsலேயே வந்து எவ்வளோ முடியுது அவ்வளோ யூ ஷுட் பி கேர்ஃபுல். லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணக்கூடாது, பட் வித்தின் த சிட்டி யூஆர் ட்ராவலிங் இட்ஸ் ஓகே. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும். வாட் யூ ஷுட் நாட் ஈட் அப்படின்னு பார்த்தா தெர் இஸ் நத்திங் தட் யூ ஷுட் நாட் ஈட். ஃபஸ்ட்டு 3 monthsல அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரம் மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, ஓகேயா? பட் வாட் யூ ஷுட் நாட் டேக், மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு மெடிசன்ஸ், எனக்கு ஃபீவர் இருக்குது கோல்டு இருக்குது அப்படின்னு போய் ஓவர் த கவுண்டர் மெடிசன் வாங்கக்கூடாது. ஏதாவது போய் எக்ஸ்ரே வந்து ஏதாவது ஃப்ராக்சர் ஆகிடுச்சு நானே போய் ஏதாவது டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு போய் எக்ஸ்ரே அந்த மாதிரியெல்லாம் திங்ஸ் வந்து பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு 3 monthsல. அண்ட் ஐடியலி வந்து ஒரு பிளான்டு ப்ரெக்னென்சி இஸ் ஆல்வேஸ் பெட்டர். பிஃபோர் யூ பிகம் ப்ரெக்னென்ட் ஒன்லி ஒரு 3 months பிஃபோரே வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணால் பெட்டர். நம்ம வந்து பேபிக்கு வர நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா as soon as you diagnose that you are pregnant, pregnancy test பாசிட்டிவ் வந்த உடனே வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஃபஸ்ட் மந்த்லேயே வந்து 2 scans வெரி இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து இந்த டேட்டிங் ஸ்கேன்னு சொல்லுவோம், அரவுண்ட் 7 to 8 weeks. அது வந்து சம்டைம்ஸ் ட்ரான்ஸ்வெஜைனலாக கூட இருக்கலாம், பட் இட் இஸ் சேஃப். ஸ்கேன் பண்ணால் வந்து பேபிக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகிடும், அதனால ஃபஸ்ட்டு 3 months டாக்டர் பார்க்காமே இருப்பாங்க நிறைய பேர். பட் அப்படி கிடையாது, ஸ்கேன் வந்து 100% சேஃப் ஃபார் த பேபி. ஸோ அது வந்து ஒரு ஸ்கேன். அண்ட் செகண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கேன் இஸ் இந்த 3rd monthல பண்ணுற ஸ்கேன், NT ஸ்கேன்னு சொல்லுவோம், ஃபார் டவுன் சிண்ட்ரோம். பேபிக்கு வந்து வி கேன் ப்ரிவெண்ட் டவுன் சிண்ட்ரோம் which is a mental retardation மாதிரி ஒரு கண்டிஷன். ஸோ அது வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ 3rd monthல. அண்ட் அகெயின் ஃபஸ்ட்டு 3 monthsல பிளட் டெஸ்ட் எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி தைராய்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட், சுகர் அண்ட் ஹிமோக்ளோபின் டு ரூல் அவுட் அனீமியா. மிச்சம் வந்து HIV, HbS அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவோம், பட் தீஸ் 3 are வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஹிமோக்ளோபின், தைராய்டு அண்ட் சுகர். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 3 monthsலேயே பண்ணுவோம். அண்ட் when you come to the second trimester 5th monthல ஒரு ஸ்கேன் இருக்கும், அனாமலி ஸ்கேன்னு சொல்லுவோம். ஸோ இந்த அனாமலி ஸ்கேன் ஆல்சோ பேபியோட மிச்ச ஹார்ட்டு, லிவர், லங்கு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. ஸோ தீஸ் 3 scans are வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து your regular checkups first up to 7 months வந்து every month you have to go for checkup. 7th monthலேருந்து once in 2 weeks. Then once you reach 9 months, it becomes weekly visit till the delivery.
ஸோ டாக்டர், இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து இனிஷியலாக என்னென்னலாம் வந்து ஃபாலோ அப் பண்ணணும், என்னென்ன ஸ்கேன்லாம் எடுக்கணும், என்ன மாதிரியான செக்அப்ஸ்லாம் வந்து ரெகுலராக போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த லாஸ்ட் 3 months இருக்குல்ல டாக்டர், அந்த லாஸ்ட் 3 monthsல வந்து என்னென்ன ஸ்கேன்லாம் எடுக்கணும், ஏதாவது பிரத்யேகமான வேக்சின்ஸ்லாம் வந்து போட்டுக்கணுமா? ஸோ வேக்சின் நம்ம பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வில் பி கிவிங் டெட்டனஸ் இன்ஜெக்ஷன் ஒன்லி. ஸோ அது வந்து 2 டோஸ் கொடுப்போம். ஸோ பிஃபோர் நம்ம படிக்கிற டைம்லலாம் வந்து we used to give plain TT. ஒன்று வந்து as soon as pregnancy is diagnosed 6 weeks கழிச்சிட்டு இன்னொன்று. பட் இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5th month ஆகும்போது ஒரு TT இன்ஜெக்ஷன் கொடுப்போம். தென் அரௌண்ட் 28 to 32 weeks வந்து TDAP அப்படின்னா டெட்டனஸ், diphtheria and pertussis. This is the latest. ஸோ இது கொடுத்துருவோம். ஸோ தட் we can prevent diphtheria and pertussis in the newbornலே as early as possible. ஸோ வந்து 2 vaccines கொடுக்கணும். ஓகே, ஒன் அரௌண்ட் 5th month, ஒன் அரௌண்ட் பிட்வீன் 7 to 8 month வந்து TDAP. தென் நம்ம ஸ்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு 5th monthல ஒரு ஸ்கேன் முடிச்சிட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் அரௌண்ட் 32 to 34 weeks வந்து இன்டர்வல் க்ரோத்துன்னு பார்ப்போம். சம்டைம்ஸ் எது பேபியோட க்ரோத் நமக்கு கம்மியாக இருக்குது பார்க்கும்போதோ, இல்லை வந்து தண்ணி ஏதாவது கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, மதர் இஸ் நாட் புட்டிங் ஆன் வெயிட், அப்போ வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்ப்போம். ஸோ இந்த டைமில் வந்து ஏதாவது தண்ணி அந்த AFIன்னு சொல்லுவோம், அது கம்மியாக இருக்குதுன்னா we give them some extra medicines so that to improve the water level. பேபி வெயிட் கம்மியாக இருக்குதா, கொஞ்சம் அவங்களுக்கு டயட் பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து ஒரு அட்வைஸ் கொடுப்போம். ஸோ அந்த ஸ்கேன் ஆல்சோ இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஃபைண்ட் அவுட் இஃப் தேர் இஸ் எனி ப்ராப்ளம்ஸ் ஆன்கோயிங் ப்ரெக்னென்சியில் அப்படின்னு. அது முடிச்சா 90% ஆஃப் த டைம் வி டோன்ட் டூ எனி ஸ்கேன். பட் பை சான்ஸ் அவங்க டேட்டுக்கு பக்கத்தில் வராங்க, பட் இன்னும் பெயின் வரல அப்படின்னா அந்த டைமில் வந்து இன்னொரு ஸ்கேன் பண்ணிவிட்டு தண்ணி லெவல், பேபியோட மூமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு 5 scans யூஸ்வலி வி டூ டியூரிங் ப்ரெக்னென்சி. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க டாக்டர். நடுத்தர வயது பெண்கள் வந்து தங்களுடைய உடல்நிலையில ரொம்பவே அக்கறை காட்ட வேண்டியது ஒரு அவசியமான விஷயமா இருக்குது. முக்கியமா வீட்டு வேலை, ஆஃபீஸ் வேலை, குழந்தைங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு 24 மணி நேரமும் பத்தலை அப்படின்னு சொல்றது ரொம்பவே தப்பு. ஒரு நாளைக்கு 20 to 30 நிமிடமாவது அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். முக்கியமா மைல்டு எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணணும், படிக்கட்டு ஏறி நடக்கலாம். முக்கியமா ஒரு நாளைக்கு இத்தனை படிகள் நடக்கணும் அப்படின்றது ஒரு டார்கெட்டா கூட செட் பண்ணிக்கலாம். ரொம்ப கரெக்டா சொல்லியிருந்த ஏஜ்லைன். அது மட்டும் இல்லாம குறிப்பா நம்ம மனசுக்கு பிடிச்ச டயட் ஏதாவது ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. உணவு மிஞ்சுது அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வயிற்றுல போடக்கூடாது. நம்ம வயிறு குப்பை தொட்டி கிடையாது. கண்டிப்பா அதுக்கு ஏத்த மாதிரி ப்ராப்பர் ப்ரொபோர்ஷன்ல வந்து நம்ம கரெக்டான இன்டர்வல்ஸ்ல நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது மார்பக பரிசோதனை நம்ம செஞ்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி குறைஞ்சது 6 மணி நேரம் தூக்கம் எந்தவித பிரச்சனையுமே இல்லாம இருக்குதா அப்படின்றதுல நம்ம கான்சியஸா இருக்கணும். அண்ட் டாக்டர், அதே மாதிரி இந்த ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்னன்றதை சொல்லுங்க. அண்ட் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எந்த அளவுக்கு ஜாகிரதையா இருக்கணும்? ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி அப்படின்னா ஹை ரிஸ்க் ஃபார் த மதர், ஹை ரிஸ்க் ஃபார் த பேபி அப்படின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹை ரிஸ்க் ஃபார் த மதர் அப்படின்னு பார்த்தா அகெயின் டிபெண்டிங் ஆன் த மதர்ஸ் ஏஜ் நிறைய இருக்கும். ஸோ டீனேஜ் ப்ரெக்னென்சி சம்டைம்ஸ் 18, 19, 20 ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி இருக்குன்னா மெயின்லி அனீமியா இருக்கும். அனீமியானா என்ன, ஹிமோக்ளோபின் லெவல் கம்மி இருக்கிறது பாடியில். ஸோ நான் ப்ரெக்னென்ட் பீப்புளுக்கு நம்ம 12ன்னு கட் ஆஃப் வச்சுடுவோம். பட் ப்ரெக்னென்ட் பீப்புளுக்கு 10.5 to 11 தான் வி கீப் இட் அஸ் கட் ஆஃப். ஸோ இதுக்கு கீழே இருந்ததுன்னா அனீமியா. அனீமியானாலே பேபி க்ரோத் கம்மியாயிடும். ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்துட்டு அயன் இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அனீமியா இஸ் ஒன் ஆஃப் த ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இன் டீனேஜ் ப்ரெக்னன்சிஸ். அப்புறம் வந்து டீனேஜில் அண்ட் எல்டர்லி மோர் தென் 35 years அவங்களுக்கு வந்து ஹை பிபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஹை பிபி இஸ் ஒன் ஹை ரிஸ்க் ஃபேக்டர். அண்ட் டயபெட்டிஸ், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மிலைட்டஸ்ன்னு சொல்லுவோம், இது வந்து ஒரு ஹை ரிஸ்க். மோஸ்ட்லி இது எல்லாமே வந்து ஒரு 35 yearsக்கு மேலே வரும் பிகாஸ் ஆஃப் ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் இருக்கலாம். ஸோ ஜிடிஎம் அண்ட் ஹை பிபினாலே வந்து சில பேருக்கு கன்வல்ஷன்ஸ், ஃபிட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பேபி ரிலேட்டட் ஹை ரிஸ்க் அப்படின்னா வந்து ட்வின்ஸ். ஸோ வந்து ஒரு மதருக்கு வந்து ட்வின்ஸாக இருக்கும், அவங்க வந்து ஐவிஎஃப்ல கன்சீவ் ஆகிருப்பாங்க. ஸோ சில பேருக்கு ட்ரிப்ளெட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி. அண்ட் வந்து இந்த நான் அப்போவே சொன்னேன் இல்லையா, ஸ்கேனில் தண்ணி ஏதாவது கம்மியாக இருக்குது, இல்லை பேபியோட க்ரோத் கம்மியாக இருக்குது, IUGR, ஆலிகோஹைட்ராம்னியஸ், இது எல்லாமே வந்து ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி. ஸோ இவங்களுக்கும் நார்மல் ப்ரெக்னென்சிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ நார்மல் ப்ரெக்னென்சியில் வந்து தே கம் மந்த்லி விசிட்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இவங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட் விசிட்ஸ் இருக்கும். தே கம் மேபி ஒன்ஸ் இன் 2 weeks, சில பேர் ஒன்ஸ் இன் அ வீக். இன்னொன்று ஹை ரிஸ்க் இருக்கும், ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இந்த SLE அவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹை ரிஸ்க்காக இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து ப்ரெக்னென்சி வந்து 2-3 ப்ரெக்னென்சி லாஸ் ஆகி இப்போ கன்சீவ் ஆகிருப்பாங்க, பேட் ஆப்ஸ்டெட்ரிக் ஹிஸ்ட்ரி. ஸோ தே வில் ஹேவ் ஃப்ரீக்வெண்ட் விசிட்ஸ். We give them special tablets, special injections and very close monitoring. They will have more scans when compared to a normal pregnancy.
மேம் அதே மாதிரி மெனோபாஸ் வந்து ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அவங்க லைஃப் வந்து நார்மலா போயிட்டே இருக்குது. ஆனா ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து உதிரிப்போக்கு ஏற்படுது அப்படின்னா இது வந்து பயப்படக்கூடிய ஒரு விஷயமா இல்ல வந்து இந்த கேஷுவல் அப்படியே விட்டுடலாமா? இப்போ மெனோபாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை உங்களுக்கு பீரியட் ஸ்டாப் ஆகி 1 இயர்க்கு அப்புறம் தான் அதுக்கு மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் ரெட்ரோஸ்பெக்டிவ் டயக்னோசிஸ். மெனோபாஸ்க்கு அப்புறம் வந்து எனி டைம் ப்ளீடிங், அது 1 ட்ராப்பாக இருக்கலாம், இல்லை 1 டே ஃபுல்லாக இருக்கலாம், 2 days இருக்கலாம், இட் இஸ் அப்நார்மல் தான். ஸோ பயப்படணுமா அப்படின்னா கிடையாது. பட் யூ ஹேவ் டு கோ அண்ட் see the doctor immediately. டாக்டர் கிட்டே போனால் 2 திங்ஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஒரு பேப்ஸ்மியர் டெஸ்ட் எடுப்பாங்க. அதில் வந்து கர்ப்பப்பை வாயில் கேன்சர், செர்வைக்கல் கேன்சர்னு சொல்லுவோம், அது ஏதாவது வருதா அப்படின்னு இருக்குதா, இல்லைனா ஏதாவது பாலிப் மாதிரி growth ஏதாவது இருக்குதான்னு கண்டுபிடிப்பாங்க. செகண்ட் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு எண்டோமெட்ரியல் திக்னஸ் பார்ப்போம். மெனோபாஸ் அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து 4 மில்லிமீட்டருக்கு கீழே இருக்கணும். ஸோ அது ஏதாவது ஜாஸ்தியாக இருக்குதா, அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் என்னன்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. ஸோ இது வந்து பயப்பட தேவையில்லை. கேன்சர் அப்படின்னு இருக்கிறதுக்கு லெஸ் தென் 5% சான்ஸ் தான். 95% வந்து பினைனாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். பட் யூ ஹேவ் டு கோ அண்ட் see a டாக்டர் இமீடியட்லி, நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் டாக்டர், இப்போ ஒரு சிலருக்கு வந்து கர்ப்பப்பை இறக்கம் வந்து ஏற்படும், இது வந்து இயல்பான ஒன்றா? அண்ட் கர்ப்பப்பை இறக்கம் ஏற்பட்டது அப்படின்னா வந்து கர்ப்பப்பையே அகற்றணுமா? ஸோ வந்து ப்ரோலாப்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம காமன் வேர்டில் வந்து அதுக்கு. ஸோ யாருக்கு இது வரும் அப்படின்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒரு 2 to 3 டெலிவரிஸ், நார்மல் டெலிவரி, எஸ்பெஷலி ஃபோர்செப்ஸ் டெலிவரி இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் டெலிவரி ஆனவங்களுக்கு தான் வரும். பட் எனி இண்டிவிஜுவல் ஒரு தடவை ப்ரெக்னென்ட் ஆனால் வந்து அவங்களுக்கு கர்ப்பப்பை கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்கும். பட் அது வந்து நம்ம ஆக்சுவலி ப்ரிவென்ட் பண்ணலாம். இந்த டெலிவரிக்கு அப்புறம் வெதர் நார்மல் டெலிவரியோ சிசேரியனோ போஸ்ட்நேட்டல் எக்ஸசைஸ்ன்னு இருக்கும். அது வந்து நம்ம அப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அது வந்து ஓரளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் வந்து அதில் 1st டிகிரி, 2nd டிகிரி, 3rd டிகிரி இருக்கும் ப்ரோலாப்ஸில். அதில் வந்து 1st டிகிரிலே நீங்கள் போய் டாக்டர்கிட்டே பார்த்தா உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க, கீகிள்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு. அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் நம்ம வந்து இருக்கிற லெவலில் மெயின்டைன் பண்ணலாம், இன்னும் ஜாஸ்தி ஆகாமல். பட் ஒன்ஸ் இட் இஸ் கம் டு 2nd டிகிரி, 3rd டிகிரி அப்படின்னா இந்த வெஜைனாக்கு வெளியே வருது, அதனால வந்து மோஷன் போகிறதுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை யூரின் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா பெட்டர் டு ரிமூவ். ஏன்னா அதுக்கு வந்து வி டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன். மருந்தெல்லாம் கொடுத்துட்டு கரெக்ட் பண்ண முடியாது. பட் சர்ஜரி தான் ஆப்ஷன். பட் நம்ம 1st டிகிரியிலே பார்த்தா வி ஹேவ் கீகிள்ஸ் எக்ஸசைஸ். இப்போ புதுசாக வந்து லேசர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து விதவுட் டூயிங் சர்ஜரி ஆல்சோ வி கேன் கரெக்ட் இட். மேம் அதே மாதிரி பெண்கள் வந்து திருமணத்துக்கு அப்புறமா அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா டெலிவரிக்கு அப்புறமா வந்து வெயிட் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுறாங்க இல்லையா? அந்த கான்சியஸா வந்து அவங்க இருக்கிறதும் கிடையாது. இந்த வெயிட் ஜாஸ்தி ஆகிறத குறைக்கிறதுக்கான வழிகள் என்ன? நார்மலாவே அவங்கள திருப்பியும் பேக் டு ஃபார்ம் போக முடியுமா டாக்டர்? 100% முடியும். டெஃபினெட்லி முடியும். திஸ் ஐம் டெல்லிங் ஃப்ரம் மை செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. ஓகே. ஸோ பட் இட் இஸ் ஒன்லி த வில் பவர். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும் லேடிஸ் அப்படின்னா வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஓகே வேலை முடிஞ்சிச்சு, பேபி வந்தது, தே ஆர் நாட், அந்த ஒரு செல்ஃப் கான்ஷியஸ் இருக்காது. ஸோ வந்து தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் ஐ டெல் மை பேஷண்ட்ஸ் இஸ் 3rd day they start doing exercise. It may not be very heavy exercises, but நான் வந்து அவங்களுக்கு ஒரு postnatal chart கொடுத்துடுவேன். So they will start with mild exercise, leg exercise, upper body exercise. So immediately on the first 6 weeks post delivery, that is very very important, postpartum period, நீங்க அந்த 6 weeksல how you take care of your health, உங்களுடைய full future will be taken care automatically. So வந்து டெலிவரிக்கு அப்புறம் கூட you have to continue your calcium tablets, you have to start the postnatal exercise, how you sit, posture is very important. நம்ம எப்படி பேபிக்கு ஃபீட் பண்ணுறோம், அந்த பேக் ஸ்ட்ரெயிட்டாக வச்சா உங்களுக்கு எப்போவுமே லைஃப்பில் பேக் பெயின் வராது. அண்ட் வந்து ஒரு 4 வீக்ஸுக்கு அப்புறம் அப்படின்னா ஒரு 4 to 6 வீக்ஸ்க்கு அப்புறம் யூ ஸ்டார்ட் டூயிங் அப்டமன் எக்ஸசைஸ். டயட்டில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் வைக்கணும். இட்ஸ் நாட் தட் யூ ஷுட் நாட் ஈட், நம்ம நல்லாவே சாப்பிடணும். பட் மோஸ்ட் ஆஃப் தம் என்ன பண்ணுவாங்க, கீ அது எல்லாமே வந்து கொஞ்சம் ஹை கொலஸ்ட்ரால் டயட்டாக கொடுத்துடுவாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணிவிட்டு ஹெல்தி, டேக் ஹை ப்ரோட்டீன், லோ கார்போஹைட்ரேட், லோ ஃபேட் டயட். நம்ம அதை சாப்பிட்டு கொஞ்சம் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணாலே 110% யூ கேன் கம் டு த ப்ரீ ப்ரெக்னென்சி லெவல். அண்ட் டாக்டர், நீங்கள் வந்து மகளிர் நலம் மற்றும் மகப்பேறு மருத்துவ நிபுணராக இருக்கீங்க. இப்போ மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நிறைய வளர்ச்சிகள் வந்திருக்கு, நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுடைய துறையில் வந்திருக்கக்கூடிய நவீன முன்னேற்றங்கள், மாற்றங்கள் பற்றி சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து வாட் இஸ் லேட்டஸ்ட் அப்படின்னா வந்து ஒரு 4-5 இயர்ஸாகவே இருக்குது. பட் இப்போ தான் கொஞ்சம் நல்ல அதுக்கு ஐடென்டிட்டி இருக்குது. அப்படின்னா வந்து 2 things. ஒன் இஸ் வந்து காஸ்மெட்டிக் கைனகாலஜி அண்ட் சர்ஜரிஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொபாட்டிக் சர்ஜரி. ஸோ இதுதான் 2 வந்து லேட்டஸ்ட்டாக இருக்குது. காஸ்மெட்டிக் பொதுவாக நம்ம சொன்னால் மூஞ்சி இல்லைனா வந்து பிரெஸ்ட்டு, அப்டமன் அப்படி தான் வி ஆர் திங்கிங். பட் கைனகாலஜிலே கூட வந்து இந்த வெஜைனல் டைட்டனிங்,
போஸ்ட் டெலிவரி நிறைய பேருக்கு வந்து வெஜைனா லாக்ஸ் ஆகிடும். ஸோ அது வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து வி ஹேவ் லாட் ஆஃப் சர்ஜரி கூட பண்ணலாம், வித்தவுட் சர்ஜரி கூட அந்த டைட்டனிங் பண்ணலாம். அங்கே கொஞ்சம் டார்க்காக இருக்கும் பிளாக்கு, ஸோ அந்த ஏரியாவை வந்து வி கேன் சேஞ்ச் இட், த கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர் தெர் ஆர் ஸோ மெனி அதர் ரிகரண்ட் இன்ஃபெக்ஷன் வரும் அவங்களுக்கு. இந்த ஏஜ் மெனோபாஸ்லேயே வந்து ட்ரைனஸ்னாலே வந்து நிறைய பிரச்சனை வரும். ஸோ அவங்களுக்கு கூட வந்து லேசர் இல்லைனா மெனி அதர் ப்ரொசீஜரில் வந்து அதெல்லாம் கரெக்ட் பண்ண முடியும். அது வந்து காஸ்மெட்டிக் கைனகாலஜி. ரொபோட்டிக் ஹிஸ்டெக்டமி இல்லை ரொபோட்டிக் சர்ஜரினா வந்து மினிமல் இன்வேசிவ்லே வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறதுன்னா முன்னாடியெல்லாம் பெரிய கட் பண்ணி சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணுவோம். இப்போல்லாம் குட்டி ஹோல்லே வந்து யூட்ரஸை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஒன் டே தான் ஹாஸ்பிட்டல் ஸ்டே, 24 ஹவர்ஸ்லேயே பெரிய யூட்ரஸ் ரிமூவ் பண்ணி பேஷண்ட்டை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். 1 வீக்கில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தே கேன் கோ பேக் டு தியர் நார்மல் லைஃப் ஸ்டைல். ஸோ அந்த மாதிரியெல்லாம் சேஞ்சஸ் இப்போ வந்திருக்குது. ஓகே டாக்டர், மகப்பேறு மருத்துவம் மற்றும் மகளிர் நல மருத்துவம் பற்றி நிறைய முக்கியமான விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, நடுத்தர வயது பெண்கள், முதியவர்கள், இவங்க எல்லாருக்குமே வந்து ஆரோக்கியம் மற்றும் டயட் குறித்து நீங்கள் சொல்ல விரும்பும் டேக் ஹோம் அட்வைஸ் என்ன டாக்டர்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எனக்கு வந்து ஜெனைட்டல் ஹைஜீன் பற்றி ஒரு 2-3 வேர்ட்ஸ் சொல்லணும். ஒன்று வந்து வென் யூ வாஷிங் ஏ ஜெனைட்டல் ஏரியா ஹாட் வாட்டர் யூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் யூ ஷுட் நாட் யூஸ் டெட்டால், பீட்டடின் இந்த மாதிரி எந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணாமல் வெஜைனல் வாஷ்ன்னு இருக்கும், அந்த வெஜைனல் வாஷை ட்வைஸ் a day யூஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் a very very important மெசேஜ். செகண்ட் வந்து ஒரு வேக்சின், HPV வேக்சின்னு இருக்குது டு ப்ரிவெண்ட் cervical கேன்சர். ஸோ இது வந்து எனி கேர்ள் above the age of 11 years அப் டு த ஏஜ் ஆஃப் 45 years இந்த வேக்சின் போடல. அதில் 3 டோஸ் இருக்கும். பட் ஐடியல் ஏஜ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 to 16 இல்லைன்னா அப் டு 26 years ஆர் பிஃபோர் யூ ஆர் எக்ஸ்போஸ் செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வேக்சின் கொடுத்தா இட் வில் ஸ்டில் ஒர்க் பெட்டர். பட் அப் டு 45 years கொடுக்கலாம். 3 டோஸ். எல்லா லேடிஸும் ப்ளீஸ் போய் உங்களோட டாட்டருக்கு உங்களுக்கு அந்த வேக்சின் போடுக்கோங்க. தேர்ட் திங் வந்து மென்ஸ்ட்ரல் irregularities. இந்த பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குது, ஸோ ப்ளீடிங் வந்து எனக்கு 5 days மேலே போகுது, கட்டியாக போகுது அப்படின்னா வந்து நிக்லெக்ட் பண்ணி உங்களோட ஹெல்த்தாக ஸ்பாயில் பண்ணாதீங்க. ஏன்னா தி திங்க் தட் இஸ் நார்மல். அப்படி கிடையாது. யூ ஹாவ் டு கோ ஃபார் ஆனுவல் செக்அப். ஒரு கரெக்டாக வந்து எவ்ரி இயர் ஒரு செக்அப் பண்ணிவிட்டு ஒரு பேப்ஸ்மியர் கரெக்டாக பண்ணணும். எவ்ரி இயர் வந்து ஒரு பேப்ஸ்மியர் பண்ணணும். அப் டு ஒரு 3 years கன்சிக்யூட்டிவாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் இன் 3 years பண்ணலாம். ஒரு ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் பண்ணிவிட்டு கட்டி ஏதாவது இருக்குதா, இல்லை வந்து ஏதாவது வந்து எண்டோமெட்ரியல் திக்னஸ் ஏதாவது இருக்குதா, அந்த மாதிரி பார்த்துட்டு ஃபாலோ த வாட் எவர் த அட்வைஸ் டாக்டர் கிவ்ஸ் யூ. பிரெஸ்ட்டுக்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா மேமோகிராம்னு ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மேமோகிராம் வந்து ஒரு 40 yearsக்கு மேலே ஃபஸ்ட் டைம் பண்ணணும். அது நார்மல் அப்படின்னு வந்ததுன்னா தென் நீங்கள் வந்து ஒன்ஸ் இன் 3 years மாதிரி பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பிரெஸ்ட்டுக்கு என்னன்னா செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ விச் எவ்ரி லேடி ஷுட் டூ அட் ஹோம் இட் செல்ஃப். எவ்ரி மந்த் வந்து பீரியட்ஸ் முடிச்சு 1 week அப்புறம் வந்து பிரெஸ்ட்டை வந்து பால்பேட் பண்ணி ஏதாவது கட்டி மாதிரி ஃபீல் ஆகுதா, ஏதாவது டிஸ்சார்ஜ் வருதா நிப்பில், இல்லை 2 பிரெஸ்ட்டு சைஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ப்ளீஸ் கோ அண்ட் மீட் யுவர் டாக்டர். அப்புறம் டயட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே வந்து ஃப்ரெஷ் ஃபுட்டாக சாப்பிட்றது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். தட் நீங்கள் வந்து ஒரு 1 or 2 fruits per day சாப்பிட்றீங்க. ஒரு வீக்கில் வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் கவர் பண்ணுற மாதிரி ஃபுட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2-3 days வச்சுட்டு சாப்பிட்றது வந்து எப்போவுமே அட்வைசபிள் கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃப்ரெஷ் அண்ட் ஈட். அண்ட் வந்து மில்க்கு கூட அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் கர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் யோர் டயட். இந்த கர்ட் அதிகமாக சாப்பிட்டா உங்களுக்கு அப்டமன் பிரச்சனை வராது, இந்த அடிக்கடிக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வர பிரச்சனை வராது. அண்ட் சில பேருக்கு வந்து ரிகரண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ அது ப்ரிவெண்ட் பண்ணுறது எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நேரம் பிளாடரை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடாது. ஒன்ஸ் இன் 3-4 hours போய் பிளாடரை எம்டி பண்ணணும். அண்ட் ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர். தண்ணி நிறைய குடித்தா வந்து ஹெல்த்தியாக இருப்பீங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எவ்ரி விமன் ஷுட் டேக் 1 hour. இந்த 24 hours 1 hour உங்களுக்காக எடுத்துகிட்டு அதில் வந்து டெடிகேட் தட் 1 hour டு யோர் செல்ஃப். எக்ஸசைஸ் பண்ணுங்கள், டான்ஸ் பண்ணுங்கள், ஜும்பா பண்ணுங்கள், எதானு பண்ணுங்கள், பட் டூ சம்திங் ஃபார் யோர் செல்ஃப். ஒரு வீட்டில் வந்து ஒரு விமன் ஹெல்த்தியாக இருந்தால் தட் ஹோல் ஹவுஸ் வில் பி ஹெல்தி. ஸோ மகப்பேறு மற்றும் மகளிர் நலம் குறித்து பல முக்கியமான கேள்விகளுக்கோ சந்தேகங்களுக்கோ ரொம்ப தெளிவாக விளக்கம் சொல்லியிருந்தீங்க. டீனேஜ் பெண்களாக இருக்கட்டும், நடுத்தர வயது பெண்களாக இருக்கட்டும், வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்றத பற்றியும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. அண்ட் உங்களுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி எனக்கும் ஒரு கிஃப்ட் ஆம்படும்.
ஸோ இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் அனுபவம் வாய்ந்த ஆப்ஸ்டெட்ரிஷியன் மற்றும் கைனகாலஜிஸ்ட், அதாவது மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் சந்தியா வாசன் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு நிறைய முக்கியமான தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் உங்க எல்லாரும் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஏஞ்சலின் மற்றும் அஸ்வத். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் புமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் ரீசோடன் வழங்குவோர் லெவிஸ்ட் அண்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.